மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இப்போ பேசுவோம் உங்கள்கிட்ட. கடந்த வருஷம் அங்கே உட்காந்து பட்ஜெட்டை படித்தோம். ஆக இப்போ புதிய ஆட்சி புதிய அமைச்சர் இங்கே பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டை படித்திருக்கிறார்கள். ஆனால் நான் படித்த புதுசாக மாற்றம்னு சொன்னாங்களே, மாற்றம் புதுசாக பட்ஜெட்டில் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார். நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக. நான் அடுத்த ஜென்மம் வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போ ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருவோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ப ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த பட்ஜெட்டில் பேசுவதற்கு நான் இங்கே 7வது முறையாக இங்கே சட்டமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களையெல்லாம் ஆளாக்கி கலைஞர் அவர்கள் எங்களெல்லாம் முதலாக 96இல் என்னை இந்த மன்றத்திலே வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கினார்கள். அவர் காலத்திலே கொள்கை இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி கொள்கையை பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான். சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, மு.க. ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த இங்கே முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய இங்கே முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே உட்காந்துருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சி தொண்டாரும் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் மந்திரியாகும்போது எங்களை அதே போல் தான் இளைஞர்களும் எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது, பாருங்கள். மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம்தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்றாக இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி,
மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை, தென்னை மரம், இப்போ எல்லாம் நெல். அதே போல் வேறு வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். ஆன்சரிங்க அப்போ இருந்தது. இப்போ செங்கோட்டைக்கு எவ்வளோக்கு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் சென்னை விவசாயி. அவர் என்ன போன அவர் எந்த போராட்டம்னு தெரியாமல் பேசுகிறார். அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி, அந்த வயலை உயர்த்தி, இது வரை கேட்கவே இல்லை. வறட்சி திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியெலாம் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யலை. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து, நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான். பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்ற நீங்கள் சொன்னிதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதான் தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபா ஏற்றி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துலலாம் உட்காந்து சொன்னேன், நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம்னு இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டை அப்போ இல்லை நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ வந்து அவர் இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. அதான் சொன்னேன், இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாதத்தில் கொடுத்துருங்க, போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டார், முதலமைச்சர் சொல்லிட்டார், நிதிநிலை நாங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம் 2500 ரூபா நெல் கொடுப்பேன்னு சொன்னோம். கரும்புக்கு வந்து 4000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னோம். அது நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி முடியும் போது 2555 சன்ன ரகத்தை நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம். படிப்படியாக கொடுத்தோம். நீங்கள் 3500 சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையில் தான் இப்போ மக்கள் அதிகமாக நம்பிட்டாங்க விவசாயிகள். ஏன்னா முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நானும் வேளாண் அடுத்த ஜென்மம் இருந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியாக பிறக்கணும் வேண்டும் என்று எனக்கு உணர்வு இருக்கின்ற காரணத்தை இப்போ முதலமைச்சர் ஆன காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி நாங்கள் இப்போ நெல் விலையை ஊற்றி கொடுப்பாங்க, இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96 7000 கோடி தள்ளி பண்ணார். அப்போ விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடிய விவசாயிகளுக்கு பல குண்டடிப்பட்ட சித்தார்கள். ஆனால் அன்றைய தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 96 7000 கோடியை ஒரே ஸ்டோக்கில் தள்ளுபடி செய்தார். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இங்கே பொறுப்பேற்ற எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 19,600 கோடி 19,600 கோடி தள்ளுபடி செய்தார் 2021. எப்படின்னா 12,000 கோடி இப்போ அங்கே கடன், விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல் இந்த நகை கடனும் தள்ளுபடி சேர்த்து செய்தார்கள். 20,000 கோடி அளவிற்கு அதை தள்ளுபடி செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி ஆர்பிஐ வந்து நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6,000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால் வந்து இப்போ வந்து தள்ளுபடி இப்போ வந்து சொல்கிறது வந்து இப்போ அது நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ இது தான் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள்
நாங்கள் சொல்லு, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இன்னும் சொல்றீங்க, கூடுதலாக சொல்றீங்க. நாங்கள் வந்து முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கர் வரை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு விவசாய கூட்டுக்கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்போ விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின. 1 லட்சம் கடன் வாங்கினான்னா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கட்டுறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் வந்து கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாய கடன் இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. ஆக கொடுத்த கடன் முடியல. இப்போ கிட்ட வாங்கின கடன் 21,000 பேர் இப்போ 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு பிட்டு போட்டிங்க 2,500 ரூபா. அப்புறம் 2வது பிட் போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்கிறீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்றீங்க. இப்போ ஆண்டுக்கு நாங்கள் முன்கடனாக இப்போ விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்போம் என்று அது இந்த பட்ஜெட்டை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லா கடனும் நீங்கள் சொன்னது தான். ஆக இதையெல்லாம் இப்போ என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,31,00,000 நாங்கள் சொன்ன தேர்தலுக்கு நாங்கள் சொன்னால் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுத்தோம். தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது நீங்கள் சொன்ன பிறகு அது கொடுக்கின்றீர்கள். அதே போல் அங்கே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 48 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் இங்கே சிறப்பு பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பு தகுதிக்குரியவர்களாக இங்கே எங்களுடைய முதலமைச்சர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் IAS IPS முதன்மை இங்கே தேர்தலில் இங்கே இப்போ முன்னெல்லாம் 20 பேர் 10 பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இப்போ இங்கே கொடுத்து அது ஊக்கத்தொகையும் கொடுத்து பொருளாதார உதவி செய்து IPS கிட்டத்தட்ட 57 பேர் நம்முடைய தமிழகத்தில் 57 இளைஞர்கள் மாணவர்கள் இங்கே தேர்ச்சி IAS IPS ஆக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அது எங்களுடைய முதல்வர் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த சிறப்பு திட்டமாக இருக்கிறது. ஆக அதே போல விடியல் பேருந்து மூலமாக 45% பெண்கள் இப்போது வேலைவாய்ப்பு மூலமாக பெற்று இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் 45% பேர் வேலைக்கு செல்கின்றார்கள். பல வேலைக்கு செல்கின்றார்கள் தொழிற்சாலைக்கு. காரணம் விடியல் பேருந்து. அதை விடியல் எடுத்துட்டு நீங்கள் மகளிர் பேருந்துன்னு ஆக்கிட்டீங்க. ஆக திட்டத்தை மாற்றிருக்கின்றீர்கள். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் உதய ஸ்டாலின் அவர்கள் அவர் என்னைக்கு பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இரவு பகலாம மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் மாற்று இன்னும் சொல்ல போனால் அவருடைய காலத்தில் இங்கே இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி ஒவ்வொரு ஊராட்சியிலும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு கிரவுண்டு வழங்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் உழைத்த அவர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை அவருக்கு ஊர் பூராக கிராமம் பூராக விளையாட்டு பயிற்சி. அதே போல் வெளிநாடு உலக அளவிலே அங்கே விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழ்நாடு நோக்கி வந்த சாதனை புரிந்தவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இங்கே உதய ஸ்டாலின் அவர்கள். அவர் மகாபலிபுரத்தில் அவர் ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்த உலக அளவு செஸ் போட்டி, அதே போல் சென்னையிலே இங்கே விளையாட்டு போட்டி நடத்தினார்கள். உலக அளவுக்கு கார் ரேஸ், உலக அளவிலே கார் கலந்து கொள்கிறது. ஆக இவர் சாதனை செய்கின்றோம். ஆக இப்போ விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இங்கே இருக்கின்ற விவசாய பெருமைக்கு சொல்கிறேன், இங்கே முன்னாள் அமைச்சர் OPS அவரும் விவசாயி தான் நினைக்கிற. OS மணி அடிக்கடி சட்டமன்றத்தை எதிர்த்து எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை கூறுவார்கள்.
இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி, மரியாதைக்குரிய அன்புமணியாவும் சரி, நிழல் பட்ஜெட் போடுவாங்க. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்கே இருக்கின்ற உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ இங்கே உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார். வேளாண் பட்ஜெட்டில் அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார். இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல் நாகை கேவல மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். ஆனால் செங்கோட்டை தான் பேசல. வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, ஆட்சின்னு சொல்ல போனால் இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்போதான் மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் கண்டென்ட் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விட்றீங்க. ஆனால் நாங்கள் ரியாலிட்டியாக இப்போ ஏன்னா இப்போ சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் இப்போ இன்னைக்கு நேற்றையோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது, 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது, வெகு விரைவில் மழை இருக்கிறது, எல்லாம் ஓப்பன் குடோனில் அடுக்கி இருக்கிறது, அங்கே நெல் ஒவ்வொரு பர்ச்சேஸ் சென்டர்லையும் நெல் இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்கே இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் இந்த ஸ்பாட்டுக்கு போனோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர் ஆய்வு திடீர் நாங்கள் தஞ்சை சென்று இரவு நாங்கள் அங்கே போய் உடனே கேள்விப்பட்ட மழை அடாத மழை வந்தபோது நாங்கள் வேகனில் அனுப்பி வச்சோம். உடனே கூட மழை திடீர்னு மழை வந்த காரணத்தால் அப்பொழுது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கே ஆய்வு செய்து உடனுக்குள்ள மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குடைய நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். அத்தகைய ஒரு ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்கள்லாம் வந்தவங்க. நாங்களாக கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்தோடு செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உணர்வு ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராக இந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். ஆக அத்தகைய நாங்கள் பட்ஜெட் போட்டு மக்களுடைய கருத்துக்களை வாங்கி நாங்கள் பட்ஜெட்டாக அறிவித்தோம். ஆக மேலே இப்போ நீங்கள் அறிவித்த நிதி ஒதுக்கீடு பார்த்தா வேளாண் பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 15 எங்களுடைய ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது 15,230 கோடி. உங்களுடைய ஆட்சியில் உருவாக்கியது 14,955 கோடி. 275 கோடி இப்போது குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துறைக்கு, வேளாண்மை துறைக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சார மானியம் திமுக ஆட்சி நாங்கள் போன பட்ஜெட்டு இது பச்சை நீளம். உங்கள் பட்ஜெட்லு இந்த கலர் இந்த பட்ஜெட்டு. ஆக இந்த கலர் பட்ஜெட்டு இதில் நீங்கள் படித்தது தான் நாங்கள் எங்கே படித்தது ஒப்பிட்டு பார்க்க உங்கள் செக்ரட்டரிக்கு தெரியும், உங்கள் செயலாளருக்கு தெரியும். ஆக விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இப்போ அவர் சொன்னார், மின்சாரம் நாங்கள் கொடுத்த ஒதுக்கியது 8,186 கோடி, நீங்கள் ஒதுக்கியது 7,432 கோடி. ஆக 754 கோடி குறைவாக இருக்குது. எனக்கு என்ன, நீங்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்த போறீங்களா? இது ஒரு டவுட். அதான் அதே போல் நுண்ணீர் பாசன திட்டம் அதில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1,168 கோடி நாங்கள் ஒதுக்கின்றோம். ஆனால் உங்களுடைய காலத்தில் 785 கோடி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆக 300 அது உங்கள் பேர் துளி துளின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க.
நாங்கள் வந்து நுண்ணீர் பாசன திட்டம், நீங்கள் துளி துளி திட்டம் போட்டீங்க. அது 383 கோடி மைனஸ் ஆக குறைவாக இருக்கிறது. அதேபோல் குறுவை பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் 841 கோடி நாங்கள் ஒதுக்கணும். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ அறிவிச்சிருக்க 648 கோடி, ஆக 193 கோடி குறைவாக உங்களுடைய புக்கில் படித்ததா எங்களுக்கு தெரியாது. ஆக குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு 210 கோடி நாங்கள் கொடுத்தோம். நான் டெல்டாவுக்கும் கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தது குறுவை தொகுப்பு 184 கோடி ஒதுக்கிறீங்க. குறைவு 775 கோடி குறைவு. அதே போல் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 142 கோடி. விவசாயிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. விவசாயி பேசுகிறத கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா எங்க கேட்டு எல்லாம் நீங்க நிறைய விவசாயிகளை இப்போ அடையாளம் காட்டிட்டீங்க. எங்களுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கணும். இல்லை அதே போல் வந்து மின்சார திட்டம் வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாய 2 லட்சம் மின் இணைப்பு பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் பயிருடைய நிலப்பரப்பு விளைநில பரப்பு அதிகமாகிச்சு. மின்சாரம் 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சியில் இப்போ அறிவிப்பே இல்லை. புது மின் இணைப்பு விஷயமாக இல்லை, இருக்கிற கரண்டே வரமாட்டேங்குது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஆக நாங்கள் 2 லட்சம் கொடுத்தோம். 2 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்தனால தான் இப்போ அதிகமாக விவசாயம் அதிகமாகி இதுன்னு சொல்லப்பா எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நெல் விளைச்சல், அதிகமாக நெல் கொள்முதல், நெல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்துக்கு இப்போ அது பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியல. இப்போ அதான் அதே போல் சிஎன்டி வாய்க்காலுக்கு தூர்வாருகின்ற தொகை எங்களுடைய ஆட்சி காலத்தில் 13 கோடியே 80 லட்சம் கொடுத்தோம். இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 கோடி, ஆக 3 கோடி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே போல் புதிய விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 15 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். இப்போ 7 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கோடி ரூபாய் குறைவாக இருக்கிறது. மக்காச்சோள சாகுபடி திட்டத்திற்கு 41 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். உங்களுடைய ஆட்சியில் 36 கோடி, ஆக 5 கோடி குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய மின்சக்தி பம்பு செட்டுகள் அதுக்கு 24 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். நீங்கள் 23 கோடி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நீங்களாம் அதிகரிப்பீங்க என்ற ஆர்வத்திலே மக்கள் விவசாயிகள் இருந்தார்கள். ஆக இப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் போட திட்டம் இது எல்லா திட்டத்தையும் நான் படிக்கல, கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன். ஆக இது வந்து இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நிதியை வந்து உங்களுடைய குறைவாக வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த வேளாண் திட்டத்தில் பெயர் மாற்றம் எங்களுடைய ஆட்சியிலே மாடி தொகுப்பு திட்டம் என்று நாங்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும். ஆக இப்போது உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி இல்லறசி அதே திட்டத்திற்கு புதிய பெயர் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். நாங்கள் வெறும் பொதுவாக மாடி தோட்டம் சென்னை நகர போட்ட தோட்டம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் இது மாடி தோட்டம் இது மூலமாக அவரவர்கள் வீட்டிலே தேவையான காய்கறியை வளர்ப்பதற்கு அந்த மாடியிலே பயன்படுத்துவதற்கு தொகுப்பு திட்டத்தை நாங்கள் அறிவித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். இது பெயர் மாற்றத்தை சொல்கிறேன். இதில் எங்களுடைய உழவர் செயலிக்கு நீங்கள் A1 உழவர் செயலி, பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு பனை பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கு பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் தண்ணீருக்கான இயக்கம், ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், தென்னை சிறப்பு திட்டம். ஆக பெயரை மாற்றி அதே போல் விருதுகள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டத்தை மக்கள் சேவகர் நாங்கள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டம் அறிவித்திருந்தோம். நீங்கள் அந்த திட்டத்திற்கு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது என்று அறிவித்திருக்கிறீர்கள். நீடித்த நிலையான பருத்தி இயக்கம், அது பருத்தி அதே பண்ணுங்க. SC/STக்கு கூடுதல் மானிய திட்டம் நாங்கள் அறிவித்து ஆண்டுதோறும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் என்ற பெயர் மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி அறிவித்திருக்கின்றீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதே போல் நெல்லுக்கு சில கரும்பு பறித்து கடன் தள்ளுபடி அது முழுமையாக தள்ளுவீங்க என்ற நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். விவசாயிகள் நம்பிக்கின்றார்கள். ஆக அதில் காவாசி தான் தள்ளுறீங்க. 3,400,000 இது 1,00,000 அறிவிப்பீங்க. 5 லட்சம் வரை இலவசம் தள்ளுபடி செய்ய முடியும் என்றீங்க. அது அறிவிக்கவில்லை. கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபெயிலராக அவங்களுடைய அறிவிப்பு ஃபெயிலர் என்று நான் சொல்லலாம். அதே போல் அரிசி விலை உயர்வு, அரிசி விலை இப்போ நாங்கள் எவ்வளோ நெல்லு விலை உயர்த்தி கொடுத்தாலும் இப்போ நெல் விலை இப்போ தனியார் இப்போ நெல் நீங்கள் அறிவித்திருக்கீங்க. ஆனால் அதை விட கூடுதலாக இப்போ தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு டிபிசியில் வந்து நெல் கொள்முதல் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் வியாபாரி இப்போ நெல் வாங்கலை, அரசாங்கம் தான் வாங்குச்சு. ஆனால் இப்போ வந்து நெல் விவசாயிகள் இப்போ வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள், கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அறிவிப்பை விட நெல்லுடைய விலை வெளி மார்க்கெட்டில் வெளியே அதிகமாக. நாங்கள் கேட்டது எங்களுடைய குறுவை தொகுப்பு. நாங்கள் கேட்டது குறுவையில் குறுவை பயிர் வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று கேட்டோம். வறட்சி நிவாரணம் வேண்டும் கேட்டதான். அப்போ தான் முதலமைச்சர் வந்து பேப்பர் படிக்கலையான்னு சொன்னாங்க. குறுவை பயிர் விவசாயிகள் இப்போ வறட்சி ஏற்பட்டு இப்போ 3,00,000 ஏக்கர் தான் குறுவை பயிர் இப்போ இருக்குது. அதையே காப்பாற்ற வேண்டும். குறுவை விவசாயத்தை நம்பி உள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும், வறட்சி நிவாரணம் வேண்டும். அதை குறுவை பொய்த்து போன காரணத்தால் விவசாய தொழிலாளிகளுக்கும் அவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதுவும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், அதெல்லாம் வந்து கருப்பரிசி திமுக ஆட்சியால் தான் கருப்பரிசியே ஒழிக்கப்பட்டது. எல்லாம் கருப்பு ஸ்லாட்டர் பொருத்திய மில்லு அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சராக இருந்த சக்கரபாணி அவர்கள் முயற்சி எடுத்து அந்த ஸ்லாட்டர் பொருத்திய எல்லா மில்லுகளுக்கு வேண்டும் என்று அறிவித்தார்கள். இப்போ கருப்பு அரிசி வருவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இப்போ கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அப்புறப்படுத்த வேண்டும். 10 லட்சம் மூட்டைகள் இங்கே பொதுவெளியிலே இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதே போல் இப்போ பட்ஜெட்டில் பார்த்தா அரசு ஊழியர்களின் ஆசிரியர் ஓய்வூதிய நிதி ஒதுக்கீடு 14,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் அரசு ஊழியர்களின் ஆசிரியர் கோரிக்கைக்கு இணங்கி உறுதியளிப்பு ஓய்வு டாப்ஸ் அறிமுகப்படுத்தி 11,000 கோடி அளவில் ஒதுக்கீடு செய்தது. தற்போதைய அரசு 11,000 கோடி முழுமையாக ரத்து செய்துவிட்டு மேலும் 3,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் குழப்பமான ஒரு சூழல் நிலை உருவாகியுள்ளது. பழைய பென்ஷன் உண்டா, டாப்ஸ் பென்ஷன் உண்டா என கேள்வி எழுகிறது. அரசு விளக்கம் பட்ஜெட்டில் தெரிவிக்க வேண்டும். ஆக இது அரிசி விலை உயர்கிறது. இப்போ அரிசி விலை இப்போ ஒரு கிலோ வந்து 80 ரூபாய் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 40 ரூபாய் 45 ரூபாய் இருந்தது. விலைவாசி உயர்வும் மளிகை பொருட்களை விலவும் உயர்வும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்வாக முதலமைச்சருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், துறை அமைச்சர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பட்ஜெட் பொறுத்தவரையில் கிராமத்தில் பழமை சொல்லுவாங்க, பழைய கல் புது மந்தமாக, அதே கல் தான் அதே புதுசாக மந்த, புதுசாக கலையம் வேறு, அதுதான் புது பட்ஜெட் அது என்று நான் கருதுகிறேன் என்று கிராமத்தில் பேசுகிறாங்க. இதே திமுக பட்ஜெட்டு கொடுத்தாங்க, வேளாண் பட்ஜெட்டு கொடுத்தாங்க, அதே தான் படிக்கிறாங்களே. ஆக கூடுதல் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், கூடுதலாக நம்பிக்கை வந்தது. அதனால தான் விவசாயிகளுடைய அதிகம் எண்ணிக்கை, விவசாயிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வசிக்கின்றவர்களுக்கு 60% விவசாயிகளாக இருக்கின்றார்கள். நாம் கொடுக்கின்ற திட்டம் குறைவான திட்டமாக இருக்கிறது. நாங்கள் கொடுத்தோம் அண்ணா மறுமலர்ச்சி கலைஞர் வேளாண் காவியாடி திட்டத்தை ஒதுக்கி அது 12,525 ஊராட்சிகளையும் நாங்கள் முழுமையாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு சென்றோம். எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் பயன்பெறுகின்ற திட்டம்.
இது வந்து திட்டம் இவ்வளவு விவசாயிகளுக்கும் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த மாண்பு சபாநாயகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என பேசுவதற்கு அனுமதி அளித்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதய ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கரும்பு விளைச்சலை நாங்கள் குறைத்ததாக அவர் சொல்லுகிறார். ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து எப்போ கொடுக்க வேண்டிய தொகை எல்லாத்தையும் முழுமையாக ஆண்டுதோறும் ஆதந்தோறும் கொடுத்து விட்டோம். முற்றுமாக கரும்பு விவசாயிகளுக்கு எந்த வினை கிடையாது. அதே போல் கேட்ட தொகையும் கொடுத்து விட்டோம். 4000 கொடுப்பதற்கு நாங்கள் அப்போ அறிவித்து இப்போ ஜிஓ போடாமல் விட்டாச்சு. அப்போ அந்த ஜிஓ இப்போ போட்டிருக்கீங்க, அந்த ஜிஓ இப்போ போட்டிருக்கீங்க 4000 ரூபாய்க்கு. ஆக இப்போ வந்து அதே போல் கரும்பு காரணம் அதிகமாக பயிர் காரணமாக பொக்கோப்பை என்ற நோய் புதிய நோய் உருவாக காரணத்தால் கரும்புவை ஒரே கரும்பு யூஸ் பண்ணுறவர்கள் அதை கரும்பை அழித்து விட்டு மறுபயிரை செய்து விட்டு தான் மற்ற பயிர் போட வேண்டும் என்ற காரணத்தால் விவசாயிகள் அந்த கரும்பு பயிர் போடுவதற்கு தொய்வு ஏற்பட்டது. ஆக இப்போ புதிய கரும்பு பயிர் போடுவதற்கு இப்போ பொக்கோப்பை என்ற நோய் வந்த காரணத்தால் அந்த கரும்பு அங்கே பயிர் செய்ய காரணமே நானே 60 ஏக்கர் விவசாயம் கரும்பு விவசாயம் பண்ணவன். ஆனால் அந்த பொக்கோப்பை தாக்கம் ஏற்பட்டதாக இப்போ 10 ஏக்கரில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஆக வந்து விவசாயிகள் மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய இப்போ ஆட்சி புதிய ஆட்சி ஒரு பொறுப்பேற்ற மகாராஷ்டிராவில் பண்ணுறோம். அது வேற அந்த கிளைமேட்டு வேற. அங்கே உள்ள கிளைமேட் வந்து 12 டன் 12 இது வரும் ரெக்கவரி வரும். இங்கே நம்முடைய பயிருடைய மண்ணுடைய கிளைமேட்டுடைய தன்மை நம்முடைய கரும்பு பயிர் வருவதற்கு வாய்ப்பு, ரெக்கவரி அதிகம் வருவதற்கு குறைவு நம்முடைய மண் கிளைமேட்டு. அதனால் அது தாங்கக்கூடிய கரும்பு ஆராய்ச்சிகள் செய்து இருந்தாக முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது வேளாண் கல்லூரி அதே போல் அதிகம் செய்திட வேண்டாம். அதே போல் இன்னொரு கோரிக்கை, இப்போது வேளாண் இந்த பட்ஜெட்டில் வந்து வேளாண் பழைய பயிர்கள் விளைச்சல், அதாவது இப்போ பாரம்பரிய நெல்லுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. ஏன்னா பாரம்பரிய நெல்லுக்கு சுகர் இப்போது அதிகமாக சுகர் இருக்குன்னா சிவன் சம்பா என்ற நெல்லை நாங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இருக்கும்போது உற்பத்தி செய்து அதனுடைய சர்க்கரை தன்மைக்கு சர்க்கரை குறைவாக உள்ளார் சிவன் சம்பா, அதை சாப்பிட வேண்டும், உணவு உண்ண வேண்டும். அதுக்காக தான் நான் இருக்கும்போது வேளாண் பல்கலைக்கழகத்தில் அந்த புதிய அரிசியை நாங்கள்